உடனே அமைச்சர் சொல்கிறார், என்னுடைய கனவுல வந்த சித்தர் இவரை மாதிரி தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அமைச்சர் ஆச்சரியப்படுறார். அப்படின்னா அவர் சிவபெருமான் தான், அவருடைய கட்டளைப்படி நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்கிறார். மேடு பள்ளங்கள்லாம் சமதளப்படுத்தப்படுறது, பல குளங்கள்லாம் கட்டுற, தோட்டங்கள், பூச்செடிகள், பழமரங்கள் அப்படின்னு எல்லாம் வைக்கிறார். சொல்கிறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த நகரம் உருவாயிடுது. கோவில் பூஜைக்கு அந்தணர்கள்லாம் வா குழந்தைகள் படிக்கிறதுக்கு பள்ளிகள், வேலை செய்கிறவாளுக்கு துணிக்கடைகள், இப்படி ஒன்று ஒன்றா அப்படி பல தொழில் செய்யக்கூடியவா அங்கே வந்து குடியேறிட. அதுக்கப்புறம் அவளுக்கு பொழுதுபோக்கு, கோயில் திருவிழா அப்படிலாம் என்னென்ன வேணுமோ எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறான் அரசன். தேர் செய்யக்கூடியவா, தச்சு வேலை செய்கிறவா, சிற்பிகள், நகை செய்யக்கூடிய தட்டான்மார்கள் அப்படின்னு எல்லா 4 வர்ணாசிரமங்கள் இருக்கு இல்லையா, 4 வர்ணத்தாரும் அவாவா தங்கறதுக்கு வேண்டி வீடு வசதி அப்படியே எல்லாம் செஞ்சு கொடுக்குறார். வடகிழக்கு பகுதியில் தனக்கு ஒரு அரண்மனையும் கட்டிக்கிறார். அதுக்கப்புறம் பகவான் எப்படி சொன்னாரோ அதன்படி ஊருக்கு காவலாக கிழக்கு ஐயனார் கோயிலையும், தெற்கே 7 தாய்மார் கோயிலையும், மேற்கில் விஷ்ணுவையும், வடக்கில் பத்ரகாளியும் பிரதிஷ்டை பண்ணுறார். அதுக்கு பூஜை செய்கிறதுக்கு ஆட்கள், அவளுக்கு வேண்டிய வசதிகள் அப்படின்னு செஞ்சு கொடுக்குறார். 4 வீதிகளாக திட்டமிட்டு அழகாக அமைஞ்சிருக்கிறதுனால மதுரைக்கு நான்மாட கூடல், 4ஆலய நகரம் அப்படின்லாம் காரண பெயர் உண்டு. எல்லா வீதிகளும் கடைசியில் கோயிலில் வந்து கூடுறதுனால அதுக்கு கூடல்மா நகரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. பாண்டியன் மன்னன் தினம் 3 வேளையும் ஆலவாய் பெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். பகவானுடைய அருளால் அவருக்கு வரக்கூடிய எதிரிகள் படைகள் வந்து சண்டையிட்டாக்கா வாழையெல்லாம் ஜெயிச்சு எதிரிகளெல்லாம் வெற்றி கொள்கிறார். குணத்திலையும் அழகுலையும் ஆற்றல்லையும் பற்றி அந்த மலையத்வஜன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறான் அவளுக்கு. நீண்ட காலமாக அரசாட்சி பண்ணதுக்கப்புறமா அவன் ராஜ்யத்தை மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாரும் பார்க்கும்படி சுந்தரலிங்கத்தோட கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் லிங்கத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணி லிங்கத்தோடைய ஐக்கியமாயிடுறார். அப்படின்னு சிவபெருமானே சித்தராக வந்து இந்த நகரத்து எல்லையை, நகரத்து அமைப்பு அப்படின்லாம் செஞ்சு கொடுத்தது இந்த 3ஆம் திருவிளையாடல் புராணம். யார் ஒருத்தர் இந்த 3ஆம் திருவிளையாடல் புராணத்தை பக்தியோடு சத்தையோடு படிக்கிறாளோ கேட்கிறாளோ அவளுக்கு சொந்த வீடு நிலம் வாங்கிறது பாக்கியம் அப்படின்னு கிடைக்கும். நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் நடந்தது அப்படின்னா அதையெல்லாம் ஜெயமடியும், கடன் தொல்லை நீங்கும் அப்படிங்கிறது இதனுடைய பலஸ்ருதி. ஒரு கதை படிக்கிறோம், ஒரு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதால இதனுடைய பலன் இது அப்படின்னு. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.